கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வசனம் மத்திய 9வது அதிகாரத்தில் 36வது வசனத்தில் பார்க்கும்போது, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் பேர் மனதுருகி. அப்போ ஆண்டவர் திரளான ஜனங்களை பார்க்கும்போது எல்லாரையுமே மனதுருகிறார். ஒவ்வொரு ஜனங்களை பார்த்து அவருடைய வேதனைகளை பார்த்து ஆண்டவர் மனதுருகி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். வேதத்தில் கூட பார்க்கும்போது தேவன் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் மனதுருகி அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். வியாதியிலிருந்து சுகத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் பிசாசு பிழைக்கிற ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். மரித்து போனவர்களை கர்த்தர் எழும்ப செய்கிறார். மனதுருகி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் தேவன் அற்புதங்களை கர்த்தர், அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார். அதே போல் லூக்காவில் கூட 7வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது கூட ஆண்டவர் நாயின் என்ற ஊருக்கு போகும் பொழுது அப்போ எல்லோரும் கூட போகிறாங்க, சிஷ்யங்கள்லாம் திரளான ஜனங்க போகிறாங்க. அப்போ மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வராங்க. அப்போ அவன் தாய்க்கு ஒரே பிள்ளை தான், அவங்க கணவன் கிடையாது. அப்போ எல்லாருமே அந்த ஜனங்கள்லாம் கூட போகிறாங்க. அப்போ உடனே ஆண்டவர் பார்க்குறாரு, ஐயோ அந்த மகளுக்கு யாருமே இல்லையே, அப்போ இருக்கிற ஒரு மகன் தானே, அந்த மகன் மரிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவள் மேலே மனதுருகி அழாதேன்னு சொல்லி கிட்ட வர்றாரு, பாடையை தொட்டுறாரு. உடனே வாலிபனே எழுந்துருன்னு ஆண்டவர் சொல்கிறார். சொன்ன உடனே அவன் எழுந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறான். உடனே அந்த மரித்து உயிரோடு எழுந்து அந்த மகனை எடுத்து ஆண்டவர் அந்த தாய்கிட்ட அந்த மகனை ஒப்பு கொடுக்குறார். அப்போ எவ்வளோ பெரிய அற்புதத்தை தேவன் செய்கிறாரா, மனதுருகி அந்த தாயார் மீது மனதுருகி செத்துப்போன தன் மகனை எழுப்பி கொடுக்குறாரு, யாரும் இல்லாமல் இருக்காங்களே அப்படின்ட்டு. அப்போ ஒரு மனதுருகிற தேவை. அதனால கூட இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நீங்கள் நினைக்கலாம், நான் கஷ்டப்படுறது யாருக்குமே தெரியலையே, நான் வேதனைப்படுறது யாருக்கு புரியலையே, இருதயத்தின் வேதனைகள், என் இருதயத்தின் அங்கலாய்ப்புகள், என்னுடைய கண்ணீர் யாருக்கு தெரியும் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்மை உருவாக்கின தேவனுக்கு மறைவானது எதுவுமே கிடையாது. உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்க குடும்பத்தாருக்கு உங்களை குறித்து தெரியாமல் இருக்கலாம், அவங்க வேதனை புரியாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை படித்து நம்ம இருதயத்தை அந்த காரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன், நம்ம இருதயத்தில் படுக்கிற வேதனைகள், பாரங்கள், உபத்திரவங்கள் எல்லாமே கர்த்தர் காண்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நிச்சயமாக உங்களை காண்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார், கவலைகள் கண்ணீர்களை மாற்றுவார், அவருடைய துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். யாரும் என்னை பார்க்கல, யாருக்கும் என் வேதனை புரியலேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்கள் வேதனை பார்க்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு, உங்களை நேசிக்கிறாரு. நிச்சயமாக எப்படி ஆண்டவர் மனதுருகி கர்த்தர் அந்த மகளுக்கு, அந்த விதவை தாய்க்கு அற்புதத்தை செய்தாரோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை கர்த்தர் செய்வார், அதிசயங்களை கர்த்தர் செய்து மனதுருகி கர்த்தர் செய்வார். ஏன்னா அவர் மனதுருகிற தேவன். நிச்சயமாக உங்களை பார்த்து மனதுருகி உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார், எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள். எந்த சூழல் நீங்கள் யாருக்கு முன்பாக நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. கர்த்தர் மனதுருகி உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய காலம் செய்ய போகிறார். ஜெபிக்கலாமா? துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலே ஆண்டவரை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரை பாவை துதிக்கிற ராஜா, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் டேடி நீங்கள் மனதுருகுவீராங்க. மனதுருகி ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆண்டவரை அப்பா நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் செய்து ராஜா உங்கள் நாமத்தை நீங்கள் மையப்படுத்துங்க டேடி. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்யுங்கப்பா. செய்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் சந்தோஷத்தை நாட்களை காண செய்ய முடியும் அந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அப்படி நீங்கள் செய்ய போகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.